ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேஜ் நடந்துகிட்ருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷேடிங் தான். ஷேடிங் வந்து நம்ம ஃப்ளவர்ஸில் கொடுக்க போகிறோம். இந்த ஷேடிங்லாம் எந்தெந்த ஃப்ளவருக்கு எப்படி கொடுக்க போகிறோங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஸ்ட்ரோக்கு. இதை வந்து நான் ஃப்ளவர்ஸில் மட்டும் இல்லை, நான் ஒரு லைன்ஸ்லேயும் போட்டு காட்டுறேன். நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷேடு கொடுக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம போட போகிறது வந்து ஹம்ஸு பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லேயும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளவர்ஸில் வந்து ஹம்ஸை வந்து நான் இந்த மாதிரி வளைச்சி இந்த மாதிரி போடுறேன். நிறைய கிளாஸில் நான் ஹம்ஸை பற்றி சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி போட்டு பாருங்கள். தேர்டு வந்து டார்க்கு வந்து நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம், அதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து டார்க் பண்ண முடியும். நம்ம வந்து நார்மலாகவே ஃப்ளவர்ஸ் மேலேயே அவுட்லைன் கொடுத்தா மாதிரி நம்ம போடலாம். இல்லை ஃப்ளவர்ஸை போட்டு முடிச்சுட்டு ஒரு திக் பண்ணாலும் பண்ணலாம். ப்ராப்பராக பண்ணணும்னா இந்த மாதிரி தான் போடணும். இந்த திக்கும் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், லைன்ஸ் போடும் போதே கிளாஸில் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த ரவ் எப்படி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம போட்டது பிறகு வந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகாமல் போடணும். ஒன்றோட ஒன்று வந்து ஃப்ளவர்ஸ் நகர்ந்துடவும் கூடாது. கரெக்டாக நம்ம போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவுட் சைடு வந்து நம்ம வந்து திக் பண்ணியும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லைன்ஸ்லேயும் பாருங்கள், நான் போடுறேன். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா அழகாக இருக்கும். அடுத்தது வந்து லைட் ஷேடு கொடுக்கணும். லைட்டுங்கிறதுனால அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து நான் போடும்போது எப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க, கிளாஸு போய்கிட்டே இருக்குது, இப்போ ஜாயின் பண்ணிக்கலாமான்னு. எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் உங்களால். தேங்க்யூ.